பிஹேவியர் வந்துட்டு வர வர யாருக்கெல்லாம் வந்துட்டு பிடிக்கல அப்படின்றத லைக் பண்ணி தெரிவிங்க. ஜெனியும் செலியனும் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. செலியனோட கொலிக்கு வந்துட்டு அந்த இடத்துல வர்றாங்க. அவங்கக்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறமா நீ ஹேண்ட்ஸமாக இருக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறாங்க. நீ வந்துட்டு ஹேண்ட்ஸமாக இருக்கிறேன்னு பதிலுக்கு வந்துட்டு இவங்களும் காம்ப்ளிமெண்ட் கொடுக்க உடனே வந்து ஜெனிக்கு வந்துட்டு செம்ம காண்டாயிருது. நீ எப்படி வந்துட்டு அவங்க ஒரு காம்ப்ளிமெண்ட் சொல்கிறாங்க, பதிலுக்கு நீ சொல்கிற, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. அது கேஷுவலாக நாங்கள் வந்துட்டு ஆஃபீஸ்க்குள்ளே பேசிக்கிறதானே, இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுன்றது உனக்கு கேஷுவலாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதும் சரி இனிமேல் சொல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவங்க வந்துட்டு இன்னும் வந்துட்டு எத்தனை பேர் உங்ககிட்ட அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் சொல்கிறாங்க நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா சமாளித்து வீட்டுக்கு கூட்டு போனதுக்கப்புறமா ஸோ நம்ம பாக்கியாவும் தாத்தாவும் வந்துட்டு வாக்கிங் வந்துட்டு வர்றாங்க. நம்ம கோபி வந்து ஜாகிங் போய்கிட்டு இருக்கிறப்ப எப்படியாவது பாக்கியா கிட்ட பேசணும்னு சொல்லி பேசிடுறாங்க. நீ வந்துட்டு எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்ட, ஆனால் வந்துட்டு என்னால் வந்துட்டு சமாளிக்க முடியல, வந்து ஒரு வாரத்துக்குள்ளே வந்துட்டு பார்த்தோன்னா பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அம்மா வந்துட்டு அங்கே நிம்மதியாக வந்துட்டு இருக்க முடியல, உன் கூட இருந்தாங்க அப்படின்னா நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக வந்துட்டு சாப்பிடவும் மாட்டேங்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நீ வந்து கூட்டு போறியா, நானாக வந்துட்டு இங்கே அனுப்பிச்சி வச்சேன் அப்படின்னா துரத்தி விட்றாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, நீ வந்துட்டு கூட்டு போனா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அதெல்லாம் முடியாது, உங்கள் வீட்டு பிரச்சனை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பாக்கியா மனசில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தனிப்பட்ட முறை மேலே பேசி அவங்கள வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர தான் போகிறாங்க. பட் அது தெரியாமல் வந்து நம்ம கோபி வந்துட்டு எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஜெனியும் செலியனுக்கு இடையில வந்துட்டு ஒரு சின்ன மோதல் வந்து நடக்குது. ஸோ செலியன் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பும்போது நான் சென்டர்லாம் அடிச்சுட்டு வந்துட்டு பெர்ஃபெக்டாக வந்து கிளம்புறாங்க, நீ எங்கே கிளம்புறான்னு தெரியணும், எனக்கு லைவ் லொக்கேஷன்லாம் அனுப்புன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப சில்லியாக இருக்குது. உங்களோட கருத்துக்கள் என்ன வந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோ அண்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.